லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசர் ஏஎல்ஜியோட லேப்டாப் வந்து வாங்கியிருந்தோம். அது வாங்கினது வந்து நாங்கள் எப்படி வாங்கினோம் அப்படின்ற வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். அதான் சார் தான் வாங்கியிருந்தாங்க லேப்டாப். அதுக்கப்புறம் வந்து அந்த ரிவ்யூ வந்து சார் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டே பண்ணியிருக்க வேண்டியது, போன வாரமே பண்ணியிருக்க வேண்டியது. எங்கள் ஊரில் நல்ல மழை, தஞ்சாவூரில். சரின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டோம். இப்போ வந்து சார் வந்து திருச்சி ஐடி கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்காக இந்த ஏசர் ஏஎல்ஜியோட ரிவ்யூ சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. சார் நீங்கள் லேப்டாப் வாங்கி எவ்வளோ நாள் இருக்கும்? லேப்டாப் வாங்கி 3 வாரம். 3 வாரம். லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா வாங்கிட்டு போனதுலேருந்து இது நல்லா இருக்குமான்ற பயம் மட்டும் தான் இருந்துச்சு. அது உண்மையாக சொல்லணும்னா ஒரு 2 நாளைக்கு அந்த ஒரு இன்டென்ஷன்லேயே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் நான் சொன்னேன் அந்த சவுண்டு கூட சொன்னல. அந்த டச் பேட் அவங்க சொல்கிறது என்னன்னா, நம்ம மவுஸ் பேடுகள் டச் பேடு அதை யூஸ் பண்ணும்பொழுது டொக் டொக்னு சவுண்டு கொஞ்சம் அதிகமாக. ஆமாம், அந்த சவுண்டு வந்து அதிகமாகவே வருது அப்படின்றாங்க. அது மாதிரி கேப் நிறைய இருக்கு. கொஞ்சம் அந்த டச் பேடை சுற்றின கேப் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு இப்போ புதுசாக வாங்கினதுனால ஒருவேளை இது உடஞ்சிருக்குமோ என்னமோனோ அந்த ஒரு பயம் வந்துச்சு. யூஸ் பண்ணிட்டு போனேன் வாங்கின அன்னைக்கு நான் சொல்றேன். இது வந்து ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த சவுண்டு வரும். ஒரு சில மாடல்ல சவுண்டு வரும், ஒரு சில மாடல் வந்து சாஃப்டா இருக்கும். அது என்ன நம்ம பார்ப்போம். இல்ல நான் அந்த டிஃபால்ட்டா புதுசா வாங்கணும்னு ஒரு சின்ன பயம், அதான் சொல்றேன் நான். ரைட். ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாவே நான் கொஞ்சம் ஒழுங்கா இருக்குமான்னு தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் 2-3 நாள் அது கொஞ்சம் பழகிடுச்சு. சரி வாங்கிட்டோம், அது நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஆனால் வாங்கும்போது ரொம்ப பதட்டத்தில் இருந்தீங்கல்ல? ஆமா, அதிகமா இருந்துச்சு. ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஒரு பயம் தான். என்ன இப்போ நீங்கள் வாங்கின பிறகு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த லேப்ல? வாங்கினதுக்கு அப்புறம் நான் சொன்ன அந்த 2 சாஃப்ட்வேர்னு பார்த்தா இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப், இது 2ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் டவுன்லோட் பர்பஸுக்கு இந்த டோரண்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது லார்ஜ் ஃபைல் எதுவும் போடல, மினிமம் மெமரி இருக்கிற ஒரு ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், எடுத்துச்சு. அப்புறம் அந்த ஜென்ரல் யூசேஜ் குரோம், யூடியூப் அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்னன்னா, இப்போ நான் வீட்டில் இருக்கிற டைம் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு அதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக A to Z கழட்டி பார்க்குற அளவுக்கு டைம் இன்னும் அமையலை. ஏன்னா நான் திருச்சி அங்கே போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால வீக்கெண்ட்ல மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரலையும் எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஒன்று ஸ்லீப் போயிடுச்சுன்னா ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, ரொம்பவே டைம். ஆமாம். இப்போ நான் ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்குது, ஒரு ஃபோன் பேசிட்டு வந்தால் ஒரு அவன் டிஃபால்ட்டாக டக்குன்னு ஸ்லீப் போகிற மாதிரி இருந்திருக்கும் போல. ஃபியூ செகண்ட்ஸில் ஸ்லீப் மோடு போயிடுது. அது சப்போஸ் நான் அந்த கர்சரை மூவ் பண்ணாவோ இல்லை கனெக்ட் பண்ணியிருக்க மவுஸை மூவ் பண்ணாவோ ஸ்க்ரீன் ஆன் ஆக மாட்டேங்குது. பவர் பட்டனை ப்ரெஸ் இல்லை அந்த ஸ்பேஸ் பார் ஏதாச்சும் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணாதான் ஸ்க்ரீன் ஆன் ஆகுது. ஆன் ஆகி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆமா, சில சமயம் சொல்றது மினிட்ஸ் கிட்டே வந்திருக்கு. ஆமா, அதுவும் எனக்கு அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் கேட்கணும்னு இருந்தேன். இது இப்பதான் இருக்குமா அப்படின்னு கேட்கணும்னு இருந்தேன். அப்புறம் சார்ஜ் நிக்குது, சார்ஜ்ல எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ பேட்டரி பேக்கப்ன்றது உங்க லேப்டாப் வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேல நிக்குது. 2 ஹவர்ஸ் கம்பல்சரி நிக்குது. அதுக்கு மேலேயும் வருது, அதோட யூசேஜ் பொறுத்து. அதே மாதிரி வந்து ஏசர் ஏஎல்ஜில காமனா சொல்ற கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா பேட்டரி வந்து அடிக்கடி மாத்திர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. இதை நான் சொல்லலை, கமெண்ட்ஸ்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு. அவர் வாங்கியிருந்தார் ஏஎல்ஜி, அந்த ப்ராப்ளம் ஒன்று வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசர் ஏஎல்ஜி காமனா சார் எனக்கு தெரிஞ்சு 4வது லேப்டாப் வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி 3 லேப்டாப் வாங்கியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, லேப்டாப் சார்ஜ் வந்து 99% தான் இருக்கு, 100 வந்து ஃபில் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. உங்க லேப்டாப் எப்படி சார்? எனக்கு அது இருக்கு. ஆமா, நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு முத நாள் அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. பட் நான் அதை பெருசா எடுத்துக்கலாம். நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணோன்னு தான் ஆமா இது நமக்கும் இருக்குல்ல. நான் சொன்னேன் சார்ட்ட, சார் அந்த ஏஎல்ஜில இது மட்டும் தான் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, அதை மட்டும் நீங்க செக் பண்ணீங்கன்னாங்க. அது இருக்குன்னாங்க. நான் சொன்னேன் அந்த 99ல ஃபில் ஆகுது. அப்ப சார்ஜ் பேக்கப் எந்த அளவுக்கு உங்களுக்கு நிற்குது? பேக்கப்லாம் ஒரு ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஹவர்ஸ். நார்மலா ஒரு H சீரியஸ் ப்ராசஸர்ல பட் மல்டிபிள் சாஃப்ட்வேர் வந்து நான் இப்போதைக்கு அதிகமா போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த 2 மட்டும் தான் அதாவது பண்ணி பார்க்கணுமேன்னு சொல்லி பண்ணேன். அந்த பர்பஸ் இன்னும் வரல. பிரீமியம் ப்ரோ இன்னும் நான் யூஸ் பண்ணேன். அதிகபட்சம் இந்த 2 சாஃப்ட்வேர் தான் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்படி பண்ணும் போதே எனக்கு ஒரே ஒரு டைம் வந்து அந்த ஹேங்குன்றது இருந்துச்சு. ஹேங் ஆனிச்சு ஒரு தடவை. இப்போ போட்டோஷாப் தான் எத்தனைக்கும் அது ஒரு தடவை ஹேங் ஆனிச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு தடவை அந்த இஷ்யூ ரைஸ். நீங்க ஒரு போட்டோஷாப் நம்ம யூஸ் பண்றப்ப லேயர் மேல நம்ம லேயர் அடிக்கும் போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஆமா, அது அந்த டெஸ்க்டாப்ல நம்ம ரீசன்ஸ் ஃபைல்ஸ் காட்டும் தெரியுமா, இதுக்கு முன்னாடி என்னென்ன அது அதிகமானப்ப ஆனிச்சு. அது அதிகமா. ஆமா,
அதான் மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஒரு பேசிக் லேப்டாப்பே லாக் இல்லாமல் தான் இருக்கும். ஆமா, இது நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரும் ரன் பண்ணி பார்த்தேன். ரெண்டும் ஒரே டைமில் ரன் ஆமா, இது மினிமைஸ் பண்ணி அது ஏன்னா என் ஒர்க் அந்த மாதிரி அதுக்கு தான் யூஸ் ஆகும். அது யூஸ் பண்ணுறப்போ ஒரே ஒரு டைம் மட்டும் லேக் இருந்துச்சு. ஆமா, மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு லேப்டாப் ஆக்சுவலாக நீங்கள் 3050 கிராஃபிக்ஸ் எடுத்துருக்கீங்க. அதில் கேம் எதுவும் ப்ளே பண்ணி பார்த்துருக்கீங்களா? கேம் இல்லை, கேம் ப்ளே பண்ணல. இதில் கேம் ப்ளே பண்ணல, கிராக்டு வெர்ஷன் தான் இருக்கு. ஆமாம், அது சார் கொஞ்சம் எடுக்கிறப்பே சொல்லிட்டாங்க எனக்கு கேம் மெயின் கிடையாது, அடோப் ஃபோட்டோஷாப்பும் இல்லஸ்ட்ரேட்டரும் தான் உங்களுக்கு மெயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அந்த யூஸுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி லேப்டாப் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வெயிட்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வெயிட் தான், பட் ஓகே. சவுண்டு நல்லா சூப்பராக இருக்கு. சவுண்ட் நல்லா இருக்கு. அதாவது வீடியோ குவாலிட்டியை பொறுத்து ப்ராப்பராக இருக்கு. ஸ்பீக்கர்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதுல எந்த லேகும் இல்லை. டவுன்லோட் ஆயிடுது, இன்ஸ்டால் ஆகுறது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் கேட்குறேன்னா இப்போ நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க, ஒரு ஹோம் யூஸர். இது வந்து நம்ம ரிவ்யூ மாதிரி நம்ம எடுத்து வச்சு ரிவ்யூ பண்ணலை. நீங்கள் லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டீங்க, வாங்கிட்டு போன பிறகு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுல இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்க இந்த லேப்டாப் வந்து தைரியமாக வாங்கலாம். நான் மேஜர் இஷ்யூ அப்படின்றது கிடையாது. மேஜர் இஷ்யூ அதான் இன்னொன்று எனக்கு என்னன்னா ஒரு ப்ரீமியம் ப்ரோவோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோ இந்த ரெண்டு சாஃப்ட்வேரும் போட்டு இன்னும் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எனக்கு அந்த டைம் கிடைக்கல. ஆக்சுவலாக கேம் ப்ளே பண்ணுறது நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாரு. என்னன்னா நான் சொன்ன அந்த தஞ்சாவூர்ல இன்னொரு பையனும் வாங்கியிருக்காப்புல. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஆனால் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு லேப்டாப் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு பிரச்சனை என்னன்னா பேட்டரி தான் வந்து இஷ்யூவாக இருந்துச்சு. அதை 99 தாண்டலை, அதிலே இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பேட்டரியும் அவங்க சேஞ்ச் பண்ணாலும் எத்தனை பேட்டரி சேஞ்ச் பண்ணாலும் அந்த 99லேயே நிற்குது. இதை பற்றி இருக்கு. அதை பற்றி நான் வந்து ஷோரூம்லேயே கேட்டேன், என்ன சார் என்ன வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. 100 வந்துருது, டைம் எடுக்குது. உங்களுக்கு 100 வந்துருச்சு, ஆனால் அந்த பையனுக்கு 100 வரலங்கிறாப்புல. 99லேருந்து நிற்குதுன்னா ஒரு நாள் நான் சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன், அப்படி இருந்தாலுமே எனக்கு 100 வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஷோரூம்லேயும் நான் கேட்ட பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் அது நாங்கள் என்னென்னு கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அதை நம்ம என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி இதனால வந்து நமக்கு ஒரு பேக்கப் இல்லாமையும் அந்த மாதிரிலாம் ஆகலை. இது ஒரு இஷ்யூஸ்ன்னு எல்லாம் காமனாக சொன்ன விஷயம் இந்த லேப்டாப்பை பொறுத்த அளவு. அதனால் சார் சொன்ன மாதிரி இவர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது ப்ரீமியர் ப்ரோ இன்னும் நான் ஹெவியான சாஃப்ட்வேராக நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும், அதுக்கான டைமிங் இல்லை. அது மாதிரி நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. சார் வந்து என்கிட்ட கேட்டாங்க லேப்டாப் வந்து வேணும் அப்படின்னு கேட்டப்ப நான் வந்து உங்களை டேரெக்டாக போய் பார்க்க சொல்லி 2 ஸ்பெக் நீங்கள் தான் சார் சூஸ் பண்ணுறீங்க. சார் தான் சூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்தாங்க. அப்படின்னு என்ன சொன்னா சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த 2 கான்ஃபிகரேஷன் ஷோரூம்ல சஜஸ்ட் பண்ணாங்க. அதை வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அது 2த்துல ஒன்று வந்து நான் செலக்ட் பண்ணி சாரை கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வரலான்ட்டேன், நீங்கள் போய் எடுத்துட்டு வந்துருங்க சார் அப்படின்ட்டேன். இருந்தாலும் சார் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நமக்கு பழக்கமா, 5 வருஷத்துக்கு மேலேயே தான் இருக்கும் சார். நான் சொன்ன ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போலேருந்து பழக்கம் தான் நமக்கு. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, சரி மறுக்க முடியல அப்படின்ற மாதிரி நான் போயிட்டேன். பெய்டு பர்மிஷன் மாதிரி பண்ணுறீங்க, அதெல்லாம் நம்ம இதில் பண்ண மாட்டோம். அந்த மாதிரிலாம் சார் பழக்க வழக்கத்துக்காக போனது தான். கேம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்குது சாருக்கு, வைரஸ் எதுவும் உள்ளே வந்துடும். ஏன்னா அவங்க சொன்னாங்க ஷோரூமில் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம பசங்க அடிச்சு பிரிப்பாங்க, அதை கிராக்கடாவது ஏதாவது. அதெல்லாம் அது மாதிரி கேமோட லிங்க் இருந்தாலும் சாருக்கு அனுப்பிச்சு விடுங்க, ப்ளே பண்ணி பார்க்கணும். நல்ல லிங்க் இருந்துச்சுன்னா அனுப்பிவிடுவோம் சார். அவங்க பயங்கரமான எல்லாமே வச்சுருக்காங்க. சரி, ஓகே. லாஸ்ட் டைம் கூட கொடுத்தான் நமக்கு 40 GB கிட்ட வருது. அசால்ட்டாக 40 GB 50 GB டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறானுங்க பசங்க. நான் எங்கே இந்த 40 GB எடுத்து கொடுத்து கேம் அந்த அளவுக்கு லேப் இல்லை நம்மள்கிட்ட. அதெல்லாம் லிங்க் இருந்தால் கூட நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க, அதை செக் பண்ணிக்கிட்டோம். 65,000க்கு ஒரு லேப்டாப் வேணும் எனக்கு. பட் அது பெஸ்ட்டாகவும் இருக்கணும், நல்லதாகவும் இருக்கணும். அதுக்கு இந்த லேப்டாப் ஓகே. ஆமாம், 65,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு அருமையான லேப்டாப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், மனசுக்கு திருப்தியாக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சார் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஷோரூமில் போன போய் மூஞ்செல்லாம் சுளிக்கல சார், ஆனால் வச்சு பாடாப்படுத்துகிறோம் நம்ம. அவ்வளோ கேள்வி கேட்டான், எதுக்குமே மூஞ்சி சுளிக்காமல் ஒரு சில பதிலாம் சொன்னாங்க. சார் இப்பயுமே பாருங்க வேற ஒரு வேலையாக தான் இங்கே வந்திருக்காங்க. நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், சார் நீங்கள் ரிவ்யூ எனக்கு கொடுங்க, பசங்க கேட்டுட்டு இருக்காங்க வாங்கலாமா வேணாமான்னு. வேற யாரோ பார்க்க வரப்போ சார் நான் ரிவ்யூ, சார் லேப்டாப் இல்லாமல் எப்படி சார் ரிவ்யூ கொடுக்குறது அப்படின்னேன். இல்லை சார் லேப்டாப் நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், நான் அடுத்த வாட்டி வேணா வந்து எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு. நீங்கள் எடுத்துக்கலாம் வரவா சார், உட்காருங்க, நீங்கள் சொல்லிட்டு மட்டும் போயிருங்க, பசங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கூட
ஏதாவது கிளிப் இருந்தால் கூட அனுப்பிச்சு விடுங்க யூஸ் பண்ணுறது மாதிரி. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.